நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 27/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்மளுடைய ஊருங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ட்ரை தீவனம், இன்னொன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ வந்து 550 ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க. ட்ரை தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு நம்மளுடைய வாகனத்தில் டெலிவரிங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் அனுப்பி கொடுக்குறோங்க. எங்கெங்கெல்லாம் பார்சல் இருக்கோ அதெல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்குறோங்க. அதாவது A1 பார்சல் சர்வீஸுங்க, ரதிமீனா பார்சல் சர்வீஸு, மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலிமா நம்ம வந்து மாதந்தோறும் வந்து தவிடுகள் அனுப்பிட்டுருக்குறோங்க. தவிடு தீர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மட்டும் நமக்கு தகவல் சொன்னிங்கன்னா போதுமானது. நம்ம வந்து முன்னாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி பார்சல் போட்டு அனுப்பிச்சுட்ருவோங்க. வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து கிடாரிங்க. 4 பல்லு தானுங்க. ஆனால் நல்ல உருவத்தில் அருமையான மாடுங்க. ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க. 4 பல்லு தலையீத்துங்க. இன்னும் வந்து ஒரு 20 நாள் ஆகுங்க கன்று ஈனுவதற்கு. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. உடம்புல வந்து நல்ல அருமையான உடல் அமைப்புங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. நல்ல கூர்வாரான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இன்னும் பல்லு சேரும்போது மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. தலையீத்து 4 பல் மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 20 நாள் ஆகும் கண்ணு போட. நல்ல நெட்டுவெட்டில் தெளிவான மாடு. விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம் எல்லாமே குணத்தில் இருக்குதுங்க. நல்லா தவிடு தண்ணி அருமையாக எடுத்துக்குதுங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு. பல்லு சேரும்போது நல்லா வண்டி ஏறுதாட்டு நல்ல பெரும் மாடாக வந்து சேர்ந்துருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை மாடுங்க. ஈனக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 5வது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. காங்கை மாடுகளில் பால் மிக்க, அதாவது பால் தரம் மிக்க மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க. ஏன்னா 2016-17 காலகட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு காங்கை மாடுகள் மேலே அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லாருமே மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கினாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பால் வர்க்கமான மாடுகளா அப்படிங்கிற தேர்வு செய்யாமல், ஆனால் அதில் வந்து ஒரு சில மாடுகள் மட்டும்தான் நல்ல பால் வர்க்கமான மாடுகள் அப்படின்னு தேர்வு செஞ்சு வளர்க்கப்பட்டதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எருது, காங்கை மாட்டு எருது என்ன மாதிரியான நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. ஈனக்கூடியது 5வது ஈத்து. கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 லிட்டர் பால், சாயங்காலம் 4 லிட்டர் பாலுங்க. 9 லிட்டர் கறவை கறந்த மாடுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் to 4 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்ல வண்டி எருதாட்ட பால் வர்க்கமான காங்கேய மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் அதிகமாக வந்து காட்டில் விடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ஞ்சதில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 8 பல், மொத்தமாக மாடுகளுக்கு வந்து 8 பல் கீழ் வரிசையில் இருக்குங்க. அதில் வந்து 2 பல் வந்து கட்டாயிருக்குதுங்க. அது வந்து மாட்டினுடைய பிறப்பு அமைப்பு கிடையாதுங்க. மாடு மேய்ச்சலுக்கு போன இடத்துல இந்த மாதிரி பனங்கருக்கு ஏதாவது வந்து சாப்பிட்டதுனால அந்த ஒரு 2 பல் வந்து கட்டாயிருக்குதுங்க. இப்போ இருக்கிறது வந்து 6 பல் தான் இருக்குது. ஆனால் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், குணவனத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க. பாலுக்காக காங்கை மாடு, அதே மாதிரி நல்ல கன்றுகள் இறக்கணும்னு நினைக்கிறவங்க, காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ பால் வர்க்கமாக ஒரு காங்கை பிரீடை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. ரெட் சிந்தி மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செனை ஊசி போட்டு இப்போ வந்து 40 நாள் வந்து 40 to 50 நாள் வந்து செனை உறுதி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸ்கேன் மூலிமா பார்த்துருக்காங்க, செனை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கண், காலக்கண். இப்போ கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2.5, சாயங்காலம் ஒரு 2.5 கறவை இருக்குதுங்க. இளங்கறவையில் ஒரு 4 லிட்டர் 8 லிட்டர் கறவை வந்துச்சுங்க. செனையும் உறுதி, இன்னும் கறவையும் இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பலாம். நீங்கள் வந்து கால் அணைச்சி கறக்கிற வீடியோ வேணாலும் பால் கறக்கிற வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். இந்த வீடியோவில் நம்ம பால் கறக்கிற மாதிரி போடலை. இளங்கறவையில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க. 4 லிட்டர் கறவை வந்துச்சுங்க. இப்போ கன்று போட்டு 6 மாதம் ஆச்சு.
இன்னும் வந்து காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 அந்தளவுக்கு கறவை வந்துட்டுருக்குது. இன்னொரு 3 மாதம் டு 4 மாதம் வரை நம்ம கறவை வந்து எதிர்பார்க்கலாமுங்க. ஏன்னா செனை வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால இனிமேல் வந்து நம்ம பார்த்து விடுற வரைக்கும் கறந்துட்டுருக்கலாமுங்க. கன்று மாடு தேவைப்படும்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தி மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காலக்கண்ணோட செனை உத்தரவாதத்தோடு தாராளமாக தேர்வு செய்யலாம். காம்புகள் நாளும் கருப்புங்க. பார்த்திங்கன்னா வட இந்திய மாட்டில் காராம்பசு அந்த மாதிரியான அம்சத்தில் இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. கன்று மாடு விற்பனை விலை 42,000 ரூபாய். மாடும் செனையை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம். கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணோடு இருக்குது. இன்னும் 2 நேரம் கறவையில் இருக்குது. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். மாடு ப்ரீடு குவாலிட்டிக்காக வளர்த்தணும், செனையோடு வளர்த்தணும், ஒரு 4 மாதம் கறந்துட்டு அப்புறம் செனையில் வச்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. நல்ல தரமான மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணு நல்ல கூறுவாரான திமிழமைப்போடு இருக்குது. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவும்பு அமைப்பில் இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துக்கலாமுங்க. நேரம் 2 லிட்டர் பால். கண்ணு காலக்கண்ணு நல்ல திமிழமைப்போடு அருமையான கண்ணு. கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. 4வது ஈத்து கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் 2 லிட்டர் பால். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. கண்ணை அவுத்து விட்டு கண்ணு ஊட்டி சிறந்ததுக்கப்புறம் நம்ம கறந்து எந்திரிக்கிற வரைக்குமே மொத்தமாக இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 நிமிட வீடியோ தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக கறக்கிறவங்க, ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறவங்க, பெரியவங்க கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற தரமான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நல்ல கூறுவாரான மாடுங்க. கண்ணு தரமான கண்ணு காலக்கண்ணுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பெருவட்டான காரி மாடுங்க. தரமான காரி கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வெறும் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தோம். பால் கறக்கிற வீடியோ நம்ம அனுப்பலைங்க. இன்றைக்கி பால் கறக்கிற வீடியோவோடவே போட்டிருக்கிறோம். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்கிற தரமான காரி மாடுங்க. கண்ணும் தரமான காரி கன்று கிடாரி கண்ணுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம். கண் அதுவாக 1 லிட்டர் பால் ஊட்டிக்கும். தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க. குணவனத்துலேயும் சரிங்க, மாடு பெருவெட்டிலையும் சரி, எல்லாத்துலேயும் தரமான மாடுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். இதுவும் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற தரத்தில் அருமையாக இருக்குதுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பாருங்கள். இந்த மாதிரியான போஸ்ட்டில் கன்றுகளை கீழே கட்டிட்டிங்கன்னா கன்றுகள் வந்து சுற்றி வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. 1 நாள் 2 நாளைக்கு மட்டும் மாட்டை வந்து கொஞ்சம் குறுகலாக கட்டிக்கிட்டிங்க அப்படின்னா முதல் நாள் நம்ம கறக்கிறதுக்கு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா புது ஆள், புது சூழல், புது இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயப்படுங்க. அது ஒரு 2 நாள் போயிடுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு கயிறை வந்து தளர்த்தி விட்டு இயல்பாக கறந்துக்கலாம். கண்ணை வந்து கீழே கட்டுறது எதுக்குன்னா, கண்ணை சுற்றி வந்தாலும் மாட்டு கயிறு மேலே ஏன் கட்டுறோம்னா கண்ணை வந்து தாக்குப்படாதுங்க. கண்ணை வந்து உடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா மாடு நகர்றதுக்கு பார்க்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை கொஞ்சம் மேலே கட்டிட்டு கண்ணை கீழே கட்டி கறக்கிறோம். கண்ணு அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க. நேரம் 2 லிட்டர் பால். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். கன்று மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க. வந்து கறந்து பார்த்து நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பாருங்கள்.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஓங்கோல் இனம் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கண்ணு, காலை கண்ணுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். நல்ல பூங்காம்பு, நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்கும். மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எருதாட்ட நல்ல தெளிவான மாடுங்க. ஏன்னா அந்த ஓங்கோல் மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டு நீளத்தில் வந்து அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டாக இருக்குங்க. கறக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப பூங்காம்பு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஊட்ட விட்டு பிடிச்சி கட்டி கறந்து எந்திரிக்கிறதுக்கே அந்த ஒரு 3 to 4 நிமிடம் தான் ஆகுங்க. அதனால் டக்குன்னு கறந்துட்டு எந்திரிச்சிக்கணும். கறந்துட்டு விற்றாலும் ஒரு நஷ்டம் போகக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து 2 நேரம் கறந்து பாருங்கள். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. ஓங்கோல் மாடு வட இந்திய காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். பூங்காம்பு, யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு குணவனத்தில் அருமையான மாடு. விற்பனை விலை 45,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அதை கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கன்னா கூட கறந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். நீங்கள் வாங்குகிற மாடு கன்று பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு அனுப்புகிறோம். கயிறுகள் மாற்றி வச்சிடறோம். வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி, கண்ணுக்குட்டி கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது நீங்கள் கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் வந்து இருக்காதுங்க. குடல்புழு நீக்கம் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் 4 மாதத்துக்கு ஒருக்கா குடல்புழு நீக்கம் வந்து சரியான கால அளவுகளில் பண்ணிங்கனாலே மாடுகள் கன்றுகள் இளைக்காதுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.